உங்கள் அனைவருக்கும் இந்த குயிலியின் வீர வணக்கம். இன்று நான் எதற்காக உங்கள் முன்னே சற்றே கேளுங்கள். பெண் என்பவள் அடுப்புதுவதற்கா? இல்லை. ஆணிடம் தலை குனிந்து போவதற்கா? இல்லவே இல்லை. அவையோரை வணங்குகிறேன். என்னை பற்றி மறைக்கப்பட்ட சில உண்மை உரைக்க கூறுகிறேன், கேளுங்கள். விடுதலை என்ற பொருள் தெரியாதவர்க்கு கூட இங்கு விடுதலை அவசியம். அந்த வகையில் இழந்த நாட்டை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்ட எங்கள் வீரப்பெருமகள் சிவகங்கை அரசி வேலு நாச்சியாரை தவிர்த்து என் வரலாற்றை எழுத முடியாது. வேலு நாச்சியார் என்னை தன் புரட்சி படியில் ஏற்றுக்கொண்டதால் சுற்றி உள்ளவர்கள் குயிலி ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவள், அவளை நீங்கள் எப்படி தோழியாக ஏற்றுக்கொள்ளலாம் என கேட்டவரிடம் தூக்கி வீசுங்கள் உங்கள் சாதி குப்பை, குயிலி என்னோட உற்ற தோழி என்று உரைக்க சொல்லி சாதிக்கு எதிராக சோக்கொடி கொடுத்தார் வேலு நாச்சியார். 1780ஆம் ஆண்டு காளையார் கோவிலில் நடந்த போரில் கணவரையும் தன் அன்பு மகளையும் இழந்த வேலு நாச்சியாருக்கு உறுதுணையாக இருந்து தன் உயிரே போகும் நிலையிலும் வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்காத உடையால் தான் இன்று வெற்றுடையாள் காளி என்று அம்மக்களால் போற்றப்படுகிறார். இது போல பல வீர தமிழ் பெண்கள் போல இறங்கினர். ஆனால் ஆங்கிலேயரின் பயங்கரமான ஆயுதங்கள் இருந்ததால் பல இன்னல்களை சந்தித்தோம். அதன் பிறகு இந்த ஆயுதங்களை அளிக்க முதலில் திட்டமிட்டு வேலு நாச்சியாரின் அனுமதியோடு விளக்கு திருவிழாவில் பெண்களால் நாங்கள் 15 பேர் சேர்ந்து எங்களுடன் முழுக்க நெய் பூசி தன்னை தானே திரியாக்கி கொண்டு முதலில் நானே ஆயுதக்கடிகளில் குதிக்க தயாரானேன். ஆம், மனித வெடிகுண்டாய் மாறி ஆயுதக்கடிகளில் எங்கள் உயிரே ஆயுதமாக்கி அளித்தோம். அதன் பின் போர் புரிந்து சிவகங்கையை மீட்டெடுத்த ஆலயங்கள் வீரமங்கை வேலு நாச்சியார். நான் விட்டு சென்ற என் மகனோடு அரியணை ஏறினார் வேலு நாச்சியார். அன்புக்குரியோரே, நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம். மொழியை மறந்த இனமும் வாழாது, நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் ஒன்று. என் மக்கள் விடுதலை காற்றை சுவாசிக்க என் உயிர் காற்றை தீயிட்டு அணைத்துக் கொண்டு நாம் தலைமுறை விழித்துக் கொள்ளும் எனும் பெரும் நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.